ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ரொம்பவே சத்தான வெஜிடபிள் கிளியர் சூப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக ஹோட்டலுக்கு போனோம்னா தாங்க நம்ம சூப்பெல்லாம் அதிகமாக வாங்கி சாப்பிடுவோம். பட் வீட்டில் ரொம்ப சுலபமாக நம்ம இந்த சூப் பண்ணிடலாம். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னடா இது வெயில் காலத்தில் சூப்பா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த சூப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த டைமும் நமக்கு அவசியம் இல்லைங்க. எப்போ வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா இதில் காய்கறிகள்லாம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால வீக்லி ஒரு 1 or 2 ஆவது நம்ம சூப் எடுத்துக்கணும். இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கள் எல்லாத்தையுமே ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கேரட், ஒரு 10 போல் பீன்ஸு, கொஞ்சம் ஸ்வீட் கார்ன், அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி. இது ஃப்ரெஷ் பட்டாணி. இதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி, இது ரெண்டையும் ஊற்றி நம்ம ஒரே ஒரு விசில் வச்சா போதும். கரெக்டான அளவில் உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ நம்ம பார்க்கலாம். சூப்பராக வெந்து வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம காய்கள் ரெடி ஆகிடுச்சு. இந்த தண்ணியெல்லாம் வடித்து வச்சிட வேண்டாம். இதை அப்படியே சேர்த்து தான் நம்ம சூப் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவசியம் வெண்ணெய் சேர்க்கணும். வெண்ணெய் சேர்த்தா தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நல்லா சின்ன சின்னதாக பொடிச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பூண்டு பல், 2 பூண்டு பல் தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதிலேருந்து ஒரு மணம் வரும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்ததாக சின்ன வெங்காயம் நீங்கள் போடுறீங்கன்னா ஒரு 4 வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை பெரிய வெங்காயம் தான் போடுறீங்கன்னா ஒரு 1/4 பங்கு மட்டும் வெங்காயத்தை போட்டுட்டு அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த காய்கள் எல்லாத்தையுமே அந்த தண்ணியோடவே அப்படியே உள்ளே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா இதை கொதிக்க விடுங்க. அந்த வெண்ணெயோட அந்த பூண்டு, வெங்காயம், அப்புறம் இந்த காய்கள்லாம் சேர்த்து அப்படி ஒரு மணம் வரும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்குதா. இந்த டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு மட்டும் காய் எடுத்துக்கோங்க. காய் எடுத்து போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் ஆற விட்டு அரைச்சாலும் சரி, இல்லை அப்படியே அரைச்சாலும் சரி, அது உங்கள் விருப்பம்தான். இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம வெந்த காய் எல்லாத்தையுமே நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி வெஜிடபிள் சூப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் கம்ப்ளீட்டாக ஸ்டெப்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இது வெஜ் கிளியர் சூப், அதாவது தண்ணி மாதிரியே இருக்கும். அந்த வெஜிடபிள் சூப் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இதில் பண்ண போகிறதில்ல. அதனால இந்த வேக வச்ச காய்கறிகளை அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு பெப்பர் பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து குழந்தைகள்லாம் இருக்காங்கன்னா பெப்பர் கம்மியாக போட்டு கொடுங்க. போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் இதில் பெண்டிங் இருக்குது, அதையும் பண்ணிங்கன்னா தான் இந்த சூப் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இதை நீங்கள் பண்ணி கொடுங்க. குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சளி பிடிச்சவங்களுக்கும் இது தொண்டைக்கு நல்ல இதமாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலை, அப்புறமா கொஞ்சம் போல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு லைட்டான அந்த டேங்கி ஃப்ளேவர், புளிப்பு சுவை கொடுக்கும். அப்போ இந்த ஜூஸ், இந்த சூப் குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். லெமன் ஜூஸ் சேர்த்துறதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்க்க வேண்டாம். லைட்டாக சில பேர்த்துக்கு கசப்பு தன்மை ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். பார்க்குறதுக்கே கலர் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்பவே அருமையான நல்ல ஹெல்த்தியான இந்த சூப்பை இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.